அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, திடீர் மரணங்கள் அதிகமாக உண்டாகும். இன்றைக்கு நாம பார்க்கிறோமா இல்லையா? நேற்று இருந்தவங்க, எங்களோட பேசினவங்க, வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டவங்க இப்ப கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதிகமானவங்க சென்ற மாசம் இருந்தவங்க இப்ப கபருடைய வாழ்க்கை, போன கிழமை இருந்தவங்க இப்ப கபருடைய வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, நாங்க இப்ப இருக்கிறோம், நாளைக்கு இதே இடத்துல இருப்போமான்னு தெரியாது. ஏன் திடீர் மரணங்கள் அதிகரிச்சுட்டு? காரணம் வேறொன்றுமல்ல, விபச்சாரம் அதிகரிச்சா திடீர் மரணங்கள் அதிகரிக்கும். இதை நாங்க நேரடியாக பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மையிலே ஒரு கசப்பான வெளியில செல்றதுக்கு ஒரு இதுதான். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தாலையும் இந்த அபார்ட்மெண்ட்களின் அடிப்படையில் அடிச்சு கொடுத்து கண்ணியமானவர்களே மக்களுக்கு வாழ்வு கொடுத்ததல்ல. கசப்பான உண்மை நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதை அடிச்சு கொடுத்திருக்கிறதே அபார்ட்மெண்ட், அடிச்சு கொடுத்திருக்கிறதே மக்களுக்கு இலவசமாக அல்லது கொஞ்சம் சின்ன காசுக்காக வேண்டி அடிச்சு கொடுத்திருக்கிறதே மக்களை இப்படியாப்பட்ட மானக்கேடான பயங்கரமான விபச்சாரத்துல ஈடுபட்டதுக்காக வேண்டிதான் என்பதை நான் சொல்லி நீங்க விளங்கோடும் என்ற எந்த தேவையும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்திகளையும் ஒவ்வொரு ஏரியாக்கள் இருந்து வரக்கூடிய செய்திகளை நாங்க நேரடியாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டுதான். இப்ப எங்கள் உள்ளத்துல ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இதிலிருந்து நாங்க எப்படி தவிர்த்து கொள்றது? ஒரு சமூகத்தை எப்படி பாதுகாக்கிறது? பெருமாள் இந்த பாவம் நல்ல விளங்க என்னோட முடியலன்னா வேற விஷயம், செய்யற ஆளோட முடியலன்னா வேற விஷயம். இது செய்யற ஆளோட முடியல. மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, முழு சமூகத்தையுமே கீறி கிழிக்கக்கூடிய ஒரு பாவம். என்ற நோய் வந்தா செய்யறார்கள் மட்டுமா வருது, அந்த பாவத்தில் ஈடுபடுறார்கள் மட்டுமா வருது? இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வருது. சரி, நான் ஒரு கருத்தை சொல்ல மறந்துட்டேன். சமகால அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த ஹதீஸுக்கு கீழாக ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யலாம், அவனுடைய உடம்பில் இருந்து ஹோர்மோன் சொல்லுவாங்க, ஹோமோன், இவைகள் வேகமாக சுரக்க ஆரம்பிச்சு வேர்வை சிந்தி அவனுக்கு வேர்வை ஏற்படும். இந்த பாவத்தில் அவன் ஈடுபடுறான்டா, இந்த சுரப்பிகள் அதிகமாக இவனுடைய உடம்புல உண்டாகி வேர்வை அதிகமாக உண்டாகி அந்த வேர்வை ஆவியாக போகும். அப்படிதானே? நாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். பொதுவாக தண்ணீர் மற்ற இதுகள் எல்லாம் ஆவியாக போகுது. எங்களோட ரத்தங்கள் ஆவியாக மாறுது, வியர்வைகள் ஆவியாக மாறுது. கண்ணியமானவர்களை சொல்றாங்க வைத்தியர்கள், இந்த மனிதனுடைய, இந்த பெண்ணுடைய, இந்த ஆணுடைய உடம்பிலிருந்து வெளியாகக்கூடிய இந்த சுரப்பிகள் அப்படியே ஆகாயத்தில் கலந்து யார் யாரெல்லாம் இதை சுவாசிப்பாங்களோ அவர்களுக்கு பயங்கரமான நோய்கள் உண்டாகும். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்பதாகவே தெளிவாக சொல்லிட்டாங்க. அது இன்னைக்கு நாம நேரடியாக பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அப்ப இந்த பாவத்திலிருந்து நாங்கள் கட்டாயமாக முற்றுப்புள்ளி வைக்கவும் தவிர்த்து கொள்வோம். இதற்கு என்ன வழி என்பதையும் குர்ஆன் ஹதீஸ்களுக்கு தெளிவாக சொல்லுது. இதை கட்டாயமாக நாங்க எங்களோட மனைவி, பிள்ளை குட்டிகள், நாங்க எங்கள் ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கட்டாயமாக இந்த 5 விஷயத்தையும் செஞ்சுதான் ஆகும். குறிப்பாக இந்த காலத்தில் இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும், வந்த சோதனைகள் இல்லாம இதை விட பயங்கரமான சோதனைகள் உண்டாக ஆரம்பிச்சு. அதுல முதலாவது, கடைசியாக சொல்றேன் கேள்வி, முதலாவது அதிகமாக பார்வையை தாழ்த்தக்கூடிய தன்மையை உண்டாகும். குர்ஆன் சொல்லுது, முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும்